السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا محمد رسول الله صلى الله عليه وسلم: رجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை புகழ்ந்தவனாக, உயிரிலும் மேலான கண்மணி ஹாத்தமுல் அம்பியாஇ சய்யிதுல் அத்கியாஇ ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் பாக்கியமான உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அளப்பெரும் கருணையும் உண்டாவட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரஜபு மாதம், அதன் நிறைவிலே நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக மாதங்கள் 12 மாதங்கள் இஸ்லாத்திலேயும் உண்டு. முஹர்ரம் என்று ஆரம்பித்த அந்த மாதம், அதன் நிறைவு மாதம் துல்ஹஜ் மாதம். அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்லுவான்: மாதங்களின் கணக்கு அல்லாஹுவிடத்தில் 12 என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். இஸ்லாமிய மாதங்கள் என்று நாம் கணக்கிடுகிற இந்த 12 மாதங்கள் இன்று, நேற்று, அல்லது இந்த நூற்றாண்டு, அல்லது கடந்த நூற்றாண்டு, அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதற்கு பின்னால், அல்லது நபிமார்கள் அனுப்பப்பட்டதற்கு பின்னால் என்று இல்லாமல், அன்றைக்கிலிருந்தே வானம் பூமி எப்பொழுது படைக்கப்பட்டதோ அன்றிலிருந்தே 12 மாதங்கள் உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். எனவே ஆங்கில மாதங்கள் இருக்கிறது என்பதை கவனித்து இஸ்லாத்தில் 12 மாதங்கள் வைக்கப்படவில்லை. இஸ்லாத்தை கவனித்து வேண்டுமானால் மற்ற ஆங்கில மாதங்களோ மற்ற மாதங்களோ அதை கவனித்து 12 என்று நியமனம் செய்திருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது மாதங்களாக இருக்கட்டும், அல்லது வருடக்கணக்காக இருக்கட்டும், கால நேரங்களாக இருக்கட்டும், இஸ்லாம் எப்பொழுதுமே இன்னொரு மதத்தினுடைய செயல்பாடுகளை, இன்னொரு மதத்தினுடைய கணக்கீடுகளை அது எப்பொழுதுமே கடைபிடிக்காது. அதில் இஸ்லாத்திற்கு உடன்பாடும் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு மதத்தில் இருந்து ஒரு செயல்பாட்டை எடுக்கிறதுங்கிறது, அது ஆண்டு கணக்கு அவங்க இப்படி வச்சிருக்கிறாங்க அதனால எடுக்கலாம், அல்லது மாத கணக்கு அவங்க இப்படி வச்சிருக்கிறாங்க அதனால எடுக்கலாம் என்று கணக்கு கிடையாது. ஷரியத்தை பொறுத்த வரைக்கும்
சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் அதனுடைய கால கணக்கீடு என்பது செய்யப்படுகிறது. இது வேறொரு மதத்தினுடைய மார்க்கத்தினுடைய தழுவல் கிடையாது. அது வேற எந்த மதத்திலிருந்தும் இஸ்லாம் அதை எடுக்கலை. இஸ்லாம் எப்பொழுதுமே தனித்துவமாக அதனுடைய மாதங்களாக இருக்கட்டும், வருடங்களாக இருக்கட்டும். அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டு கணக்கீடு என்பது ஆரம்பத்திலிருந்து இருந்தது கிடையாது. கிபி, கிமு இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, கிறிஸ்து பிறப்புக்கு பின்னால, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால, இந்த மாதிரி ஒரு கணக்கீடு இஸ்லாத்துல கிடையாது. அப்போ வருஷ கணக்குங்கிறது இஸ்லாத்துல ஆரம்பத்தில் இருந்தே கிடையாது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்திற்கு பின்னால, ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் கூட இஸ்லாத்திற்குன்னு ஆண்டு கணக்கு கிடையாது. இதை ஒரு வரலாற்று ரீதியாக நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. எவ்வளவு தூரம் நீங்க அதை தெரிஞ்சிருக்கிறீங்களோ இன்னும் அதிகப்படியா இந்த விஷயத்துல நாம தெளிவு பெற்றுக் கொள்ளணும். இப்போ ஆண்டு கணக்குங்கிறது இஸ்லாத்துல கிடையாது. இது எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிந்த பொழுது, வரலாறுகள்ங்கிறது ஒரு கணக்கிடப்படணுங்கிறது அவசியங்கிறத உணர்ந்த பொழுது, உமர் ரலியல்லாஹு சஹாபாக்கள் இவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அப்போ நமக்கான ஒரு காலண்டர் கணக்கீடு வேண்டும், ஒரு வருஷம் நிர்ணயிச்சு அதுல இருந்து நம்ம சொல்லணும். கிரேக்க ரோமர்கள்ட்ட வருஷ கணக்கு இருக்குது, பாரசீகர்கள்ட்ட வருஷ கணக்கு இருக்குது, சைனீஸ், ஜப்பான் ஒவ்வொருவர்களும் அவர்களுடைய வருஷ கணக்கை அவங்க மெயின்டைன் பண்றாங்க. என்னன்னா அதுதான் அவங்களுக்கான வரலாறு, அதுதான் அவங்களுக்கான கலாச்சாரம். அதை மறந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னால் அந்த சமுதாயம் பின்னால கேள்விக்குறியாக ஆக்கப்படும். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் கால கணக்கீடுங்கிறது அவசியங்கிற அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அதனுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்தில் அது தேவைப்படலை. ஏன் தேவைப்படலைன்னா, இஸ்லாமிய சாம்ராஜ்யம்ங்கிறது அவ்வளோ பெரிய அளவில் பறந்து விரிஞ்சு போகலை. ஆனால் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து போன பொழுது அப்போ நமக்குன்னு ஒரு காலண்டர் கணக்கு வேணும் அப்படிங்கிறது, அங்கதான் ஹிஜ்ரா அப்படிங்கிறது உருவாகும். இன்னைக்கு இஸ்லாமிய ஆண்டு ஹிஜ்ரி எத்தனைன்னு கேட்டா நமக்கு உடனே சொல்ல தெரியாது. அதுதான் நம்ம பாரம்பரியத்து மேல நாம வச்சிருக்கிற மரியாதை. நம்ம ஷரீஅத்துல, நம்முடைய கலாச்சாரத்துல, நம்முடைய வரலாற்றுல கடந்த கால வரலாறு மறந்தவங்க எதிர்காலத்துல எந்த காலத்துல நம்மளோட வரலாறை பாதுகாக்க முடியாது. அப்போ ஹிஜ்ரிங்கிறது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியில இந்த உம்மத்துக்கு தேவை அப்படின்னா எதை மையமாக கொண்டு வைக்கிறது அப்படின்னு யோசித்த பொழுது சில பேர்கள் இப்படி கருத்து சொன்னார்கள். நாம் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்பு, அவங்களுடைய பிறப்பு தான் ஒரு பெரிய அடையாளம், ஐடென்டிஃபை. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை அடையாளமாக வச்சு எந்த வருஷம் பிறந்தாங்களோ அதுதான் ஒண்ணு அப்படின்னு சொன்ன பொழுது இதை உமர் ரலியல்லாஹுவும் முக்கியமான சஹாபாக்களும் இந்த கருத்தை, பிறப்புங்கிறது உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புங்கிறது அது உண்மையில் அடையாளம் காணப்பட வேண்டிய ஒன்றுதான் என்றாலும் கூட, ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் கிபிங்கிற கிறிஸ்து பிறப்ப, இயேசுவ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிறப்ப அவங்க காலண்டராக எடுத்திருக்கிறார். இன்னொரு மதம் எந்த காரியத்தை செய்யுதோ அந்த காரியத்தை நாம கையில் எடுக்கக்கூடாது. அந்த தழுவல்கள் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், இன்னொரு மதத்தினுடைய ஒப்பீடாக அவனை போல ஆடை அணிகிறான், அவனை போல மற்ற விஷயங்களை ஒழுங்குறான், அவனை போல சாப்பிடுறான், அவனை போல செயல்பாடுகள் இருக்குது. அப்ப இன்னொரு மதத்தினுடைய தழுவல் இன்னும் மார்க்கத்தில் சொல்லப்படுது. யதார்த்தமாக ஒரு கட்டம் அப்படி அமைஞ்சாலும் கூட இன்னொரு மதத்தில் இந்த பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சா அது உனக்கு ஹலாலாகவே இருந்தாலும் நீ அதை ஹராமும் முடிவு பண்ணணும், செய்யக்கூடாது. இன்னொரு மதத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, உதாரணமாக ஒரு வருஷ பிறப்ப கிபிய ஒவ்வொரு ஆண்டையும் 2022, 2020, 2021 என்று ஒரு கிறிஸ்தவ மதம் உலகத்தில் அதை கொண்டாடுதுன்னா கிறிஸ்து பிறப்ப நீ கட்டாயமாக நீ அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது. அந்த காலகட்டத்தில் யதார்த்தமாக நீ புத்தாடை உடுத்தினால் கூட அது ஹராம்னு எழுதி வச்சிருக்கிற, அது நீ என்ன செய்யுது, அது ஹராம். யதார்த்தமாக கூட இப்படி அமையக்கூடாது. நீ உண்மையிலேயே புத்தாண்டை கொண்டாடணுங்கிறதுக்காக வேண்டி ஆடை உடுத்தலை, புத்தாண்டை கொண்டாடணுங்கிறதுக்காக உன் வீட்டில் ஒரு நல்ல உணவு நீ சமைக்கலை, ஆனாலும் கூட யதார்த்தமா அப்படி அமைந்தாலும் தவறு. அப்படி அமைந்தாலும் கவனத்திற்கு வந்தால் கண்டிப்பாக இதற்கு மாற்றம் செய்யணும்னு ஹதீஸ்ல இருக்கு. அவன் தாடிய மழுமழுன்னு வலிச்சுட்டு மீசையை அவன் அப்படி வளர்த்துட்டு இருப்பான்னா நீ அதுக்கு நேர் மாற்றமா செய்ய. மீசையை அப்படியே முழுசா நீ கத்துருச்சு, தாடியை நீ வளர்த்துக்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தானே. ஒவ்வொரு விஷயத்திலையும் அவன்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குதா, நீ மாற்றம் செய். அவன்கிட்ட நோன்பு வைக்கிறானா, சரி அவனும் நோன்பு வைக்கிறான், இவனும் நோன்பு வைக்கிறான், ஆனா அவன் நோன்புல சகர் வைக்க மாட்டான். ஏன் உம்மத்தினுடைய நோன்புல சகர் வரணும் உள்ள.
சின்ன சின்ன விஷயத்தை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்துறாங்க இந்த உம்மத்துல. ஏன்னா அவன் அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த மதத்தினுடைய செயல்பாடுகள்ல கையில எடுக்கிறவன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படியே கடைசியில அந்த மதத்திலே மூத்தா போயிடுவான். இது ரொம்ப எச்சரிக்கையான வார்த்தை. இந்த உம்மத்தை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இந்த உம்மத்தினுடைய பெரிய தோல்வி எங்க ஆரம்பிக்கும்னா, அவன் அப்படியே யூதனை பார்ப்பான், யூரோப்பியனை பார்ப்பான், மாடர்ன் கல்ச்சரை பார்ப்பான், மேற்கத்திய உலகத்தினுடைய ஸ்டைலை பார்ப்பான். ஹதுவம் பின் நஅல், ஒரு செருப்புக்கும் இன்னொரு செருப்புக்கும் எப்படி சமமா இருக்குமோ அந்த அளவுக்கு இன்னொரு மதத்தினுடைய தழுவலோடு அந்த அளவுக்கு ஒப்பிட்டுருவான். ரெண்டு செருப்பு அளவு எப்படி கரெக்டா இருக்குமோ அப்படியே அவனை ஃபாலோ பண்ணியே போவான். இப்படியே போய் கடைசி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இவன் மார்க்கத்தையும் இழந்துருவான், துன்யாவையும் இழந்துருவான். அவனுடைய கலாச்சாரம்ங்கிறது அவ்வளவு ஆபத்தானது. அப்போ அந்த சாதாரண விஷயத்துல கூட பின்பற்றுவதற்கு மார்க்க அனுமதிக்கல. அப்போ வருடக்கணக்குங்கிறத பிறப்பு வைக்கலாமான்னு முடிவு பண்ணப்போ உமர் ரலியல்லாஹு உறுதியா மறுத்துட்டாங்க. இல்ல, பிறப்பு வைக்க கூடாது. ஏன்னா கிறிஸ்தவர்கள் வச்சிருக்கிறாங்க, இன்னொரு மதத்தினுடைய தழுவல் இருக்கக்கூடாதுங்கிறது. அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திற்கு பின்னால் நடந்த பல்வேறு விஷயங்கள், பல ஆலோசனைகள் வைக்கப்பட்டுச்சு. கடைசியாகத்தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன அந்த ஹிஜ்ரத்து பயணம் தான் இஸ்லாத்தை இவ்வளவு தூரத்திற்கு கொண்டு போச்சு. மக்காவில் இருந்தப்போ வெறுமனே 1500 பேர் தான் இருந்தோம், 1000 பேர் கூட இருந்திருக்க மாட்டோம். ஆனால் மதீனாவுக்கு போன அந்த 10 வருஷத்துல தான் 1,24,000 சஹாபாக்களா மாறினாங்க. அப்போ இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிங்கிறது ஹிஜ்ரத்திலிருந்து தான் துவங்குது. அதனால ஹிஜ்ரத்து தான் நமக்கான ஐடென்டிஃபை, அடையாளம். நமக்கான அடையாளமாக நம்ம ஹிஜ்ரத்தை வரலாறு தேர்ந்தெடுப்போம். எனவே இனி நம்ம என்ன செய்யணும், இப்போ இந்த வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி ஒரு 6 வருஷம் ஆகுது. உமர் ரலியல்லாஹு முடிவு பண்ணாங்க, இந்த 6 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல வாழ்ந்த ஹிஜ்ரி செஞ்ச ஒரு 10 வருஷம். அப்போ இன்றைக்கு ஹிஜ்ரி 16 அப்படின்ட்டு அந்த வருஷத்துல இருந்து என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரா காலண்டருங்கிறது, இஸ்லாமிய காலண்டருங்கிறது அது உருவான வரலாறு இப்படித்தான் உருவானது. நான் இதை சொல்றதனுடைய நோக்கம் என்னன்னா, இஸ்லாத்துல வருடக்கணக்குங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திற்கு பின்னாலே வந்துச்சு. ஆனா இந்த மாத கணக்கு இருக்குது பாருங்க, முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், இந்த 12 மாதங்களுடைய கணக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இது வானம் பூமி படைச்ச நாள்ல இருந்து இந்த 12 மாசம் இருக்குதுங்க குர்ஆனுடைய வார்த்தை. அப்ப அப்பவே முஹர்ரம் தான், அப்பவே சஃபர் தான், அப்பவே ரபியுல் அவ்வல் தான். அப்ப அல்லாஹ்ட்ட மாத கணக்குங்கிறது 12ங்கிறான் அல்லாஹ். 12 லாலிக தீனுல் கய்யிம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், மின்னஹா அர்பஅத்துன் ஹுரும், இந்த 12 மாசத்துல 4 மாதம் ஸ்பெஷல் மாதம் என்று அல்லாஹ்வே சொல்றான். இந்த 4 மாதம் தனிப்பட்ட முறையில அல்லாஹ்வின் தனிப்பெரும் கவனத்திற்குரிய மாதம் இந்த 4 மாதம். அதுல ஒரு மாதம், 3 மாதம் தொடர் மாதம் நமக்கு தெரியும், ரஜப், இப்ப நம்ம ரஜப்ல இருக்கிறோம். 2வது ஷஅபான், ரமலான், இந்த 3 தொடர் மாதம். 4வது ஒரு மாதம் இஸ்லாத்தினுடைய முதல் மாசம் முஹர்ரம் மாசம். இந்த 4 மாதமும், அதனால மற்ற மாதங்கள் எல்லாம் சரியான மாதம் இல்லையா அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஒரு ஆளை பார்த்து இவர் நல்லவர், கண்ணியமானவர், உயர்வானவர்னா மற்றவங்க பூரா தப்பான ஆளுங்கிற கருத்தை அப்படி எடுக்கிறது அல்ல. இஸ்லாம் எப்பொழுதுமே இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு மாதத்தை உயர்த்தி பேசும்போது இன்னொரு மாதத்துல அது தவறானது, அதுல எதுவும் செய்யக்கூடாது, அதெல்லாம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. ஒரு கண்ணியமானதுன்னா அந்த கண்ணியமான மாசத்துல அல்லாஹ் மற்ற மாதங்கள்ல 1000 நன்மையை கொடுத்தா 1,00,000 நன்மையை கொடுக்குவான்னு அர்த்தம். இப்படித்தான் நம்ம விளங்கணும். ஒரு அமலை நம்ம விளங்குறதா இருந்தா அது கண்ணியமான மாதம்ங்கிறது அல்லாஹ் சொன்ன வார்த்தை. மின்னஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதம் ரொம்ப கண்ணியமானது. அதுல 3 மாசம் இருக்குது பாருங்க, ரஜப், ஷஅபான், ரமலான், தொடராக வரக்கூடிய இந்த 3 மாதத்திற்கான சிறப்பு மட்டும் எடுத்து பேசணும்னா ஹதீஸ்ல வந்த வார்த்தை, இந்த 3 மாசத்துக்கு ரசூலுல்லாஹ் செஞ்ச துஆ, நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இந்த உம்மத்துக்கு விளங்குறதுக்காக இப்படி சொன்னாங்க, ரஜபும் ஷஹருல்லாஹ், ரஜபு மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார். ஷஅபானும் ஷஹ்ரி, அடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதம் ஷஹ்ரி, அது என்னுடைய மாதம் என்று சொன்னார். ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் ஷஹ்ரு உம்மத்தி, என் உம்மத்தினுடைய மாதம் என்று சொன்னார். இந்த 3க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ்வுடைய மாதம் ரஜப், ரசூலுடைய மாதம் ஷஅபான், உம்மத்தினுடைய மாதம். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய மாதத்தில் நாம இப்ப இருக்கிறோம். எல்லாமே அல்லாஹ்வுடைய மாதம் தான் கூட, எல்லாமே அல்லாஹ்வுடைய வீடு தான். ஆனா அல்லாஹ் காபத்துல்லாஹ் தானே பைத்துல்லா ஏன் வீடுங்கிறான் அல்லாஹ்.
எல்லாமே அல்லாஹ், எல்லா மஸ்ஜிதும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் தான். ஆனா காபாவை பார்த்து அல்லாஹ் ஏன் வீடுங்கிறான்? அப்போ அல்லாஹ்வுடைய மாதம் ரஜப். ஏன்னா இந்த மாதம் ஸ்பெஷலா, இந்த மாதத்துல என்ன இருக்குங்கிற செல்லாலும் சொல்லும் போது அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை இந்த மாசம் கேளுங்க. ஏன்னா அல்லாஹ் இந்த ரஜபுல தான் நிறைய பரக்கத்து செய்யறான். இது பரக்கத்திற்குரிய மாதம். பரக்கத்துனா இல்ல, வாழ்க்கையில் அது இல்லாம வாழ முடியுமா? பரக்கத்துங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலையும் தேவை. நபிமார்களுக்கு தேவை, இறைநேசர்களுக்கு தேவை, நம்முடைய வீடுகளுக்கு தேவை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான் எங்கெங்க பரக்கத்து இருக்கு, எது எதுல பரக்கத்துல இருக்குது. அல்லாஹ்ட்ட நம்ம பரக்கத்தை வேண்டணும். எந்த இடத்திலேயுமே அல்லாஹ் அதிகமா கேளுன்னு சொல்ல மாட்டான், இது அதிகமா வாங்கிக்கோன்னு சொல்ல மாட்டான். என் பொருள் அதிகமா கேளு, என் ஆயுள் அதிகமா கேளு, பரக்கத்து தான் கேட்க சொல்லுவான். யா அல்லாஹ் என் ஆயுள்ல பரக்கத்தை கொடு, யா அல்லாஹ் என் பொருள்ல பரக்கத்தை கொடு. இன்னைக்கு அது கேட்கிற பழக்கம் நம்மள்ட்ட இல்லாதனுடைய விளைவு. எனக்கு அதை கொடு, இதை கொடு, அவ்வளவு கொடு, இவ்வளவு கொடு என்று நாம் அளவை நிர்ணயித்து சொல்ற காரணத்தினால முதல்ல அதுல இருந்து பரக்கத்தை எடுக்கப்படும். எங்கெங்க எது எதுல பரக்கத்து இருக்கும், எந்தெந்த விஷயங்கள்ல பரக்கத்து இருக்கும், யார் யார்கிட்ட அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய சொல்றான். அல்லாஹ் நிறைய சொல்றான். யார் நபிமார்கள் முதல்ல பரக்கத்துங்கிறான். குறிப்பிட்ட சில நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் எங்க இருந்தாலும் என்கிட்ட பரக்கத்து இருக்குதுங்கிறாங்க குர்ஆன்ல. இது எப்ப சொன்னாங்க தெரியுமா? பிறக்கும் போது தொட்டில்ல பேசினாங்க பாருங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் பரக்கத்துங்கிறான். என்ன அர்த்தம் அதுக்கு? பரக்கத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பரக்கத்துங்கிறது அவங்க ஆயுள்லையும் நீங்க பார்க்கலாம். இப்படி ஒரு வாழ்க்கையை யாருக்குமே அல்லாஹ் கொடுத்ததில்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஈசா நபி தொட்டில்ல இருக்கும் போது நான் பரக்கத்துட்டாங்க. பரக்கத்துங்கிறத நீங்க தனியா பார்க்க முடியாது. அது ஒரு மறைவான அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பெரிய ஹஸானா. பரக்கத்து நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கோம் தெரியுமா? பரக்கத்துங்கிறது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான்னு நினைச்சிருக்கிறோம். இல்ல சகோதரர்களே, பரக்கத்துங்கிறது அல்லாஹ் காஃபிர்களுக்கும் கொடுப்பான், இறை மறுப்பாளர்களுக்கும் கொடுப்பான். அல்லாஹ் நீ இதை செஞ்சா உனக்கு பரக்கத்து இருக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்கான்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அதை நாம இல்ல, நாம செய்யாம காஃபிர்கள் மறுப்பாளர்கள் செய்தாலும் கூட அல்லாஹ் அதை கொடுப்பான். அதிகாலையில எழுந்திரீங்க, அதுல பரக்கத்து இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. அதிகாலை நேரத்துல பரக்கத்து இருக்குது. இது நாம செய்யாம அந்த பழக்கம் ஒரு நான் முஸ்லிம்ஸ்ல இருந்துட்டு வைங்க, அந்த பரக்கத்தை அவர் வாங்குவார். அந்த பரக்கத்து துன்யால பரக்கத்து இருக்கும், அந்த பரக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். இன்னைக்கு நிறைய பேர்கள் நான் முஸ்லிம் வியாபாரத்துல பெரிய அளவுல வளர்ச்சி, 5 மணிக்கு 4 மணிக்கு போய் வியாபாரத்துல போய் உட்கார்ந்துறாங்க, வியாபாரம் செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் 9 மணிக்கு மேல, 10 மணிக்கு மேல, 11. முதல்ல அடிப்படை பரக்கத்தை அங்கேயே நம்ம விட்டுறோம், தொலைச்சிடறோம். சமுதாயத்துல பரக்கத்துங்கிறது வெறும் என்ன முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமான வார்த்தை கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பரக்கத்துன்னு சொன்னா அவங்க தொட்டதெல்லாம் துலங்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கைப்பற்றிட்ட குர்ஆனுடைய வார்த்தை. பிறவி குருடர் சுகமாக்குனாங்களா இல்லையா? குஷ்ட நோயாளிகளை சரிப்படுத்தினாங்களா இல்லையா? கெட்டு போன உணவு கைப்பட்டா சரியாகுமா இல்லையா? இறந்து போனவர் கைப்பட்ட உயிரானாரா? இதெல்லாம் குர்ஆனுடைய வார்த்தை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் செய்வாங்க, இதெல்லாம் பரக்கத்து. இன்னைக்கு உலகத்திலேயே முதன்மையான மதம் இது. உலகத்திலேயே அதிக மக்கள் மார்க்கத்தை மதத்தை ஏற்றுக்கொண்ட உலகத்தில் முதன்மையான மதம் எது? கிறிஸ்துவம் தான். கிறிஸ்துவம் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கிட்டவங்க தான் உலகத்திலேயே இன்னைக்கு 250-300 கோடி பேர்களுக்கு மேல இருக்கிறாங்க இல்லையா? கிறிஸ்தவம் தான் முதல் இடத்துல இருக்குது, இஸ்லாம் 2ஆம் இடத்துல இருக்குது. மிக வேகமாக இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய போட்டியை கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாத்திற்கும் தான். நஸ்ரானிக்கும் இஸ்லாத்திற்கும் மத்தியில தான். இறுதியாக வந்து நிற்கிறது ஈரோப்புக்கும் இஸ்லாத்திற்கும் தான். ஐரோப்பாவுக்கும் இந்த தீன் எதை நோக்கி போகுது, இஸ்லாமிய உம்மத்து எதை நோக்கி பயணிக்கின்றத விளங்கணும். யூதர்கள் எல்லாம் பெரிய சட்டையே அல்லது. யூதர்கள் எல்லாம் உலகத்தில் அவன்லாம் ஒரு 1 கோடி பேர் தான் இருப்பான், 1.25 கோடி பேர் தான். இவர்களை எல்லாம் பெரிய அளவுல இஸ்லாம் என்ன செய்யல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அவன் கைரில் மக்லூபி அலைஹி, அவன் கைரில் மக்லூப், அவன் வந்து கோபத்தையும் ரப்புனுடைய கோபத்தையும் சாபத்தையும் வாங்கினவன். ஆனா தவறி போனவன் யாருன்னு சொல்லி சொன்னா இந்த கிறிஸ்தவம் தாங்க. சரியா தான் வந்துட்டு இருந்தான் ஒரு பாதையில. சரியா நீங்க எடுத்து பாருங்க, கிறிஸ்தவத்துல எல்லாம் சரியா வருவாங்க. ஏதோ ஒரு இடத்துல இஸ்லாத்தினுடைய பாதையை விட்டு விலகிட்டான். கிறிஸ்தவத்தை பத்தி சொல்லும் போது லால்லிங்கிறான், கைரில் மக்லூபி அலைஹி வலம் லால்லின். லால்லின்னா யாரு? இவங்க சரியா வந்து வழி தவறி போயிட்டாங்க. ஆனா கைரில் மக்லூபி அலைஹி இவன் அப்படி கிடையாது. இவன் விஷம், இவன் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும்
மனித சமூகத்திற்குமே ஆபத்தானவன் இவன். இவன் கிறிஸ்தவன் எந்த மதத்துக்கு மாற முடியாது. கிறிஸ்தவனா யூதன் வந்து மதம் மாற முடியாது. ஏன்னா அவன் வந்து பிறந்தாதான் மதம் ஏற்றுக்கிடுவான். அதனால உலகத்தில் ஒரு 1.25 கோடி பேர் இருக்கிறான். இவர்கள் பெரிய பொருட்டே அல்ல. ஆனால் கிறிஸ்தவம் எங்கே வழிதவறி போனார்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க முதல் மதமாக உலகம் முழுக்க பரவி கிடக்கிறது. ஆனா இதுல என்னன்னா, யூதத்தை இஸ்லாம் போர்க்களத்தில் சந்தித்து வெற்றி கொள்ளும், கிறிஸ்தவத்தை தஅவா என்ற அழைப்பு பணியின் மூலமாக வென்றெடுக்கும். இதுதான் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. ஹதீஸ்ல கிறிஸ்தவ முஸ்லிம்கள் வந்து என்ன செய்வாங்க, கிறிஸ்தவ மக்களுடைய உள்ளங்களை கவருவாங்க. ஒரு கட்டத்தில் இப்படியே கிறிஸ்தவத்தை நோக்கி இஸ்லாம் போய்கிட்டே இருக்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வந்துருவார். வந்து நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிடுவார். பின்னால அல்லாஹ் சொல்ற ஒயின் மின் அஹ்லில் கிதாபி இல்லாத யௌமின் நபிஹி கபல மௌதி. ஈசா நபி மௌத்தாகிறதுக்கு முன்னால இந்த பூமியில ஒரு கிறிஸ்தவர் இருக்க மாட்டார். குர்ஆனுடைய வார்த்தை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் தானே பிரச்சனையே. நாம தெளிவா சொல்றோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கருத்துக்கள் அல்ல, அவர்களுக்கு பின்னால் வந்த பவுல் என்பவன் அதில் செய்த பெரிய பெரிய வேலைகள் தான். இப்படித்தான் ஈசா சொன்னாரு, இதுதான் கிறிஸ்தவம் அவன் உருவாக்குனதின் பேர்ல. ஒரு கருப்பினத்து ஒரு ஆப்பிரிக்கன் கிறிஸ்தவ கோயிலில் இருந்து புறமுதுகில் தள்ளப்பட்ட பொழுது, முகங்குப்புற தள்ளப்பட்ட பொழுது திரும்பி பார்த்து அவர் சிலுவையை பார்த்து சொன்னாராம், இயேசுவே, நீங்கள் திருப்பி வருவதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். தயவு செய்து வந்தால் நீங்கள் வெள்ளையராக வந்து விடுங்கள், கருப்பராக வந்து விடாதீர்கள், இல்லைன்னா உங்களையும் நிராகரித்து தூர தள்ளிடுவானோ. அவர் சொன்ன வார்த்தை. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுற்றி புனையப்பட்டிருக்கிற ஒரு பிம்பம், ஒரு பொய்யான பிம்பம் பவுல் என்பவர் பின்னப்பட்ட இந்த பிம்பம் தான் பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது மொத்தமா உடைஞ்சு போயிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாமே வந்து நான் எதுவுமே சொல்லலையப்பா, இதை நான் என்ன கடவுள்னு சொல்லலையே, முடிஞ்சிருச்சு. அதுல திரும்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது கபுல மௌத்தி அல்லாஹ் சொல்லிட்டா பின்னால வந்து வாழ்வாங்க, 40 வருஷம் வாழ்வாங்க, இந்த உம்மத்தோடு வாழ்வாங்க. அப்பவே கிட்டத்தட்ட அந்த இது முடிவுக்கு வந்துடும். ஆனா இவன் விஷம், இவனை போர்க்களத்தில் தான் நீங்கள் இவனை சந்திக்கணும். நீங்க எந்த கட்டத்தில் நீங்க கொண்டு போனாலும் இவன் ஒரு காலம், ஏன்னா இவன் வந்து என்ன செய்யறது இல்லை, இவனுடைய பிரச்சனை அறியாமை கிடையாது, இவன் பிரச்சனை ஹசது, பொறாமைன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்லயே அல்லாஹ் தான் சொல்றான். இவன் விவரம் தெரியாம எல்லாம் என்ன செய்யல, இவன் எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு உள்ள ஈகோ தான், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஈகோல தான் இன்னைக்கு பிடிச்சிட்டு நிக்கிறான். சரி, அது வேற ஒரு தனி சப்ஜெக்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஈசா பரக்கத்தை நீங்க பார்க்கணும்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க. நான் பரக்கத்தானவன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், வஜஅலனி முபாரக்கன், நான் பரக்கத்திற்குரியவன், இனி அல்லாஹ் பரக்கத்தா ஆக்கி வைத்திருக்கிறான். ஐனமா குந்த் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இவ்வளவு. இப்படி ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் சொல்லுவான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பரக்கத்தானவர்கள், முபாரக்கன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பரக்கத்துங்கிறத விளங்க தேவையில்லை. அல்லாஹு அக்பர். அன்னைக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பகரமாக ஒரு ஆடு தான் அறுக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த குர்பானி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 5000 வருஷம் 6000 வருஷத்துக்கு பின்னாலையும் எத்தனை குர்பானிகள் கொடுக்கப்படுது. அந்த அமலி இத்தனை வருஷமா ஜாரியாகி கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அந்த பரக்கத்தினுடைய வலிமை. அது பரக்கத் என்பது அவ்வளவு அபிவிருத்தியானது. அதுக்கு ஒரு வார்த்தை தமிழ்ல எந்த மொழியிலையுமே பரக்கத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுங்க. பரக்கத்துங்கிறது அப்படித்தான். பரக்கத்துங்கிறது ஒரு 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு அது 10 லட்சம் ரூபாய் வேலை செய்யுது, இதுக்கு பேர் பரக்கத்து. 10 லட்சம் ரூபாய் அது 10 ரூபாய் மாதிரி ஒண்ணும் இல்லாம கரைஞ்சு போயிடும், இதுக்கு பேர் பரக்கத்து இல்லாம. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்துல நீங்க கேட்கிறப்போ பரக்கத்தை கேளுங்க. சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்நாள்ல ரொம்ப வருஷம் வாழணும்னு கேட்க மாட்டாங்க, ஆயுள் கேட்கறதாக இருந்தா கூட சஹாபாக்கள் என் வாழ்க்கையில பரக்கச்சு அப்படின்னு தான் கேட்பாங்க, என் ஆயுள்ல பரக்கச்சு. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு ஒரு சஹாபி மௌத்தா போனார். மௌத்தா போனப்ப ஜனாசால கலந்துகிட்ட மலக்குமார்கள் மட்டும் 70,000 மலக்குமார்கள். ஒரு சஹாபியினுடைய ஜனாசால 70,000 மலக்குகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி எப்படி மௌத்தா போனார் தெரியுமா? அவருடைய ஹார்ட் அப்படியே வெடிச்சு திறந்து அப்படியே ரத்த காலா இருந்துச்சு, அப்படியே பியூட்டிஃபுல். அந்த சஹாபி அப்படி ஒரு நோய் அவருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வரும்போது இப்படியே காலை பெருவிரலை வச்சுட்டு வந்தாங்க. சொன்னாங்களா, வீடு முழுக்க மலக்குகள்னா. ஜனாசாவை தூக்குனா ஜனாசா கணமே இல்லை. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஜனாசா கணம் இல்லை,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களா தூக்குனீங்க, மலக்குமார்கள்லாம் தூக்கிட்டு போனாங்க, எப்படி கனம் இருக்கும்? மலக்குமார்கள் சுமந்துட்டு போன ஜனாசால எப்படி கனம் இருக்கும்? 70,000 மலக்குகள் கலந்து கொண்டு குளிப்பாட்டுகிறார்கள், கஃன் செய்கிறார்கள், தொழுக வைக்கிறார்கள், ஜனாசாவை தூக்கி செல்கிறார்கள். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. இதை உச்சகட்டமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவர் மௌத்தாயிட்டாருங்கிறத தெரிஞ்ச உடனே அர்ஷ் யுஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மானி லிமௌத்தி ஸஅத் இப்னு முஆத், அர்ஷ் அப்படியே குலுங்கி குலுங்கி அழுகுச்சுங்க. ஒரு நல்ல மௌத்தினுடைய அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய மரணத்திற்காக உன் குடும்பத்தார்கள் அழுகலாம், ஆனால் அதை தாண்டி உன் மௌத்திற்காக உன் சமூகமும் உனக்கு தெரிந்தவர்களும் உன் மஹல்லா மக்களும் அழுதால் அவர்களும் பாக்கியமான ஜனாசா எதுவும் இல்லைன்னு சொல்லாங்க. ஒரு 4 பேரை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு நீ வந்துட்டேன்னு சொல்லி சொன்னா அந்த 4 பேர்களுடைய கண்ணீர் உன் நரக நெருப்பு அணைச்சிரும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற வாழ்க்கை, நாம் சார்ந்திருக்கிற இந்த வாழ்க்கை பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வனக்துபு மா கத்தமு ஆசாரம். வெறுமனே அமலை மட்டும் விட்டுட்டு வராத, ஆசார விட்டுட்டு வா. நீ வாழ்ந்த தடயங்கள் பூமியில இருக்கணும். நீ வாழ்ந்த ஆசாரங்களை விட்டுட்டு வா, தடயங்களை. நீ வந்ததற்கு பின்னால அவர் தான் இதை ஹெல்ப் பண்ணாரு, அவர் தான் வருஷம் வருஷம் இது கொடுப்பாரு, அவர் தான் இதுக்கு என்ன செஞ்சாரு, உதவி செஞ்சாரு, அவர் தான் இந்த குடும்பத்தை பராமரிச்சாரு, அவர் தான் இந்த ஏழை குமரை கட்டி கொடுத்தாரு, அவர் தான் இந்த நோயாளிகளை சரிப்படுத்தினாரு. ஆசார்கள், இதற்கு பேர் ஆசார். நீ மௌத்தா போனதற்கு பின்னால உன்னை பத்தி பேசப்படணும். நல்லடியார்கள் அவர்கள் வாழ்ந்த இடங்களில் மரணிக்கிற பொழுது அந்த பூமி அழுகுது, அந்த மஸ்ஜித் அழுகுது, பள்ளிவாசல் அழுகுதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் விட உச்சகட்டமா தான் சஹாபாக்கள் அரிச கூட அள வச்சாங்க, அரிச கூட அள வச்சாங்க. ஆனா வாழ்ந்தார் அந்த ஸஅத் இப்னு முஆத். நீங்க என்ன, நான் எதுக்கு சொல்ல வரேன்னு தெரியுமா? 6 வருஷத்துல வாழ்ந்து இவர் இஸ்லாத்துல ஏற்றுக்கொண்டது 27 வயசுல, மௌத்தா போனது 33 வயசுல. 6 வயசு தான் வாழ்ந்துருக்கிறாங்க, 6 வருஷம் தான் எழுந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்து இவ்வளவு பெரிய அரிசியை அள வைக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை 6 வருஷத்துல வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. இதுக்கு பேர் பரக்கத். இன்னைக்கு 80 வருஷம் 90 வருஷம் நாம வாழ்ற பெருமக்களே, எவ்வளவு தூரம் அல்லாஹுவோடும் அரிசி திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நாம வாழ்ந்திருப்போம் சொல்லுங்க பார்ப்போம். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதற்கு பெயர் பரக்கத். சஹாபாக்கள் வாழ்நாளில் இந்த பரக்கத்தை தான் கேட்டார். 10 வருஷம் ரசூலுல்லாவுக்கு பணிவிட செஞ்ச அனஸ் ரலியல்லாஹுவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துஆ என்ன தெரியுமா? பாரிக், யா அல்லாஹ் இவர் பொருள்ல பரக்கத், யா அல்லாஹ் இவருடைய வயதுல பரக்கத், யா அல்லாஹ் இவருடைய குடும்பத்துல பரக்கத். 3 தான் கேட்டாங்க. வயதுல பரக்கத், இதுல எதுவுமே பாருங்க யா அல்லாஹ் இவரை 100 வருஷம் வாழவை, 150 வருஷம் வாழவைலாம் சொல்லல. வயசுல பரக்கத், பரக்கத்தை கொடு. பொருள்ல பரக்கத்தை கொடு. மக்கள் செல்வத்துல, பிள்ளைகள்ல, குடும்பத்துல பரக்கத்து. எப்படி வாழ்ந்தாரு தெரியுமா? சஹாபிகள்ல கடைசியா மூத்தா போன சஹாபி அனஸ் ரலியல்லாஹு. சஹாபாக்கள்ல 120 வருஷம் வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்லை, 100 ஹஜ்ஜை முடிச்சுட்டு தான் மூத்தா போனாங்க. பெரிய பாக்கியம். 100 ஹஜ்ஜை முடிக்கிறதுங்கிறது, 100 வருஷம் உம்ரா முடிக்கலாம், 100 உம்ரா முடிக்கலாம், 100 பேருக்கு எல்லாம் 1000 பேருக்குனாலும் சதக்கா கொடுத்துடலாம். 100 ஹஜ்ஜை முடிக்கணும்னா 100 வருஷம் எல்லாம் இருக்கணும். 100 வருஷம் ஹஜ்ஜுக்கு போற நசீபு கிடைக்கணும் இல்லையா? இந்த வருஷத்தை கொடுத்தா அடுத்த ஹஜ்ஜு நான் ரபியுல் அவ்வல்ல செஞ்சுக்கிறேன் சொல்ல முடியுமா? 100 ஹஜ்ஜு மனுஷன் 100 ஹஜ்ஜை செஞ்சுட்டு 120 வயசுல மூத்தா போனேன். ஆயுள்ல அல்லாஹ் அவ்வளவு பேர் பரக்கத்து. ஆயுள்ல பரக்கத்துங்கிறது வாழ்ந்த காலங்கள்ல அமல் நிறைய செய்யணும், அதுதான் ஆயுள் பரக்கத்து. நிறைய அமலோடு மூத்தா போகிறது ஆயுள்ல பரக்கத்து. பொருளாதாரத்துல ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ, மதீனாவினுடைய பெரிய பெரிய விவசாயிகள் எல்லாருமே அவங்க தோட்டத்துல வருஷத்துக்கு ஒரு விளைச்சல் தான் கிடைக்கும், ஒரு தடவை தான் அறுவடை. அனஸ் ரலியல்லாஹுடைய தோட்டத்துல மட்டும் 2 வருஷத்துக்கு 2 தடவை அறுவடை. எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கும். எல்லா தோட்டத்திலேயுமே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்ன செய்யும், பேரிச்சம்பழம் அறுவடை செய்வாங்க. அனஸ் ரலியல்லாஹு வருஷத்துக்கு 2 தடவை. என்ன இது பரக்கத்து. அனஸ் ரலியல்லாஹுடைய பொருளாதாரத்துல பரக்கத். மக்கள் செல்வங்கள் மூத்தா போகும்போது பேரப்பிள்ளை மட்டும் 98 பேரப்பிள்ளைங்க அனஸ் ரலியல்லாஹு. மக்கள் இல்லை, பேரப்பிள்ளைங்களே 98 பிள்ளைங்கள் தான். அல்லாஹ் அவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் மக்கள்ல கொடுத்தான். பொருளாதார வாழ்க்கையில் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்க வேண்டியது பரக்கத்தான் பெருமக்கள். அந்த பரக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாசத்துல கேட்க சொன்னாங்க இல்லையா? ரசூலுடைய துஆ, ரஜப் மாசம் ஆரம்பிச்சுட்டா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப, யா அல்லாஹ் ரஜபுல எங்களுக்கு பரக்கத் செய். ஷஅபான் மாசத்துல பரக்கத் செய். வபல்லிக்னா ரமலான், ரமலானை அடைகிற பாக்கியத்தை கொடு. அப்ப ரமலான்ல மட்டும் ஏன் பரக்கத்து கேட்கல?
ரஜப்ல பரக்கத்து வேணும்னு கேட்குறாங்க, ஷாபான்ல பரக்கத்து வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் ரமலான்ல அடையிற பாக்கியத்தை கூட, என்ன ரமலான் ஏற்கனவே பரக்கத்தான மாசம் தான். ரமலான் ஏற்கனவே அது கிடைச்சாலே போதும், அது கிடைக்கிறதே பெரிய பாக்கியம். ரமலான் எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறத நம்ம என்ன செய்யணும்? கடந்த 2-3 வருஷமா நாம உணர்றோம் பெருமக்களை. ரமலான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்ட்ட நம்ம அதிகமாக துஆ கேட்கணும். 6 மாசத்துக்கு முன்னால சஹாபாக்கள் ரமலானுக்காக கேட்பாங்க, ரமலானை கிடைக்கணும்னு கேட்பாங்க, ரமலான்ல நான் சலாமத்தா இருக்கணும்னு கேட்பாங்க, ரமலான் எங்கிட்ட சலாமத்தா இருக்கணும்னு கேட்பாங்க. 2 துவா கேட்கணும். ரமலான் கிடைச்சிச்சு, நான் ஆரோக்கியம் இல்லாம முடங்கிட்டேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ ரமலான் கிடைச்சி நான் ரமலான் என்ன செஞ்சுட்டேன்? குறைப்படுத்திட்டேன், அமல் செய்யல. இது ரமலான குறையாக கூடாது, நானும் குறைபட்டுறக்கூடாது. அது ரமலானுக்காக நம்ம முன்னாலே கேட்கிற பழக்கம் இருக்கிற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் அடைகிற பாக்கியத்தை அதிகமாக கேளுங்க, 3 மாசமாவது குறைஞ்சபட்சம் கேளுங்கன்னு ஒரு துவாவை சொல்லி தந்தது தான். எனவே ரஜபிலும் ஷாபானிலும் எங்களை பரக்கத்து செய் ரஹ்மானே, ரமலானை அடைகிற நசீபை கொடு. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.